ഞാൻ പാണനല്ല പറയനല്ല പുലയനല്ല നീ തമ്പുരാനുമല്ല ആണേലൊരു മയിരുമില്ല. ஈழத்தி திலீபன் அவர்களுடைய வரலாறை நான் படிக்கும்போது அந்த கண்ணில் ஏற்பட்ட வலி வேதனைகள் கண்ணீரை விட மனசில் ஏற்பட்ட வலி வேதனைகள் தான் அதிகம். வாழ்ந்த அந்த மனுஷன் மாதிரி ஒரு நாளாவது வாழ்ந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ஆம்பிஷனாக இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, ஈழத்திலிருந்து யாராவது கிளம்பி வெளியூர்களுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய மன உறுதி வேற லெவலில் இருக்கும். அவங்களுடைய கேள்வி கேட்கும் திறன், எதிரியை கண்டால் பயந்து போகாத அந்த நம்பிக்கை, புரட்சி செய்யக்கூடிய அந்த போர் குணம், இது எல்லாமே ஈழத்திலிருந்து வந்த தமிழர்களுக்கு நிச்சயமா இருக்குமப்பா. அப்படி ஈழத்திலிருந்து போர்க்காலத்துல எப்படியாவது பிழைத்து ஒரு சிங்கத்தை வளர்த்து விடலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தாய் தமிழ்நாட்டில் ஊட்டியில வந்து தஞ்சம் அடைகிறாங்க. அதே இடத்துக்கு கேரளால இருந்து ஒரு நபர் முரளி அப்படிங்கிறவர் இந்த ஊட்டிக்கு வந்து இவங்க 2 பேருமே கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. கேரளாவில் போய் செட்டில் ஆகிறாங்க. அவங்க எர்ணாகுளத்துல ஸ்வர்ண பூமி அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்றாங்க. 10லேருந்து 15 ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த ஏரியால இன்றளவும் அரசாங்கத்துக்கான ஒரு நல்ல இடங்களோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ டெவலப் ஆகாத ஒரு இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல 1995 முரளிக்கும் ஈழத்தாய்க்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அவருக்கு ஹிரந்தாஸ் முரளி அப்படின்னு சொல்ற பெயர் வைக்கப்படுகிறது. ஹிரந்தாஸ் முரளி நாளடைவில் அறியப்படக்கூடிய பேர் என்ன தெரியுமா? வேடன். வேடன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டிலையும் சரி, மலையாளத்திலையும் சரி, கேரளாலையும் சரி, பழங்குடியினத்தினுடைய ஒரு இனத்தை வேடன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்டையாடி உண்ணக்கூடிய, வேட்டையாடி வாழக்கூடிய மனிதர்களை வேடன்கள் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பசிக்காகவும் அவனுடைய வேட்கைக்காகவும் 4 நண்பர்களுடன் சேர்ந்து சும்மா ஆத்துக்குள்ள போறக்கூடிய மீன் எல்லாமே வில்லம்பு செஞ்சு அதை வேட்டையாடக்கூடிய அந்த மனிதனை, அந்த ஹிரந்தாஸ் முரளியை அவர்களுடைய நண்பர்கள் அழைத்த பெயர் வேடன். இப்படி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் ரொம்ப பெரிய அளவில் சங்கடப்பட்டு இருந்த நேரத்தில், இதுதானா என்னுடைய ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டிலேருந்து நான் வாரேன்டா அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மனிதனாக உயர்ந்து நிற்கிறார் வேடன் அவர்கள். இது வேடன் முதல் பாகம். அந்த மனுஷனை படிக்கிறேன் எவ்வளவு தூரம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு உள்ளூரை நான் பார்த்துட்டே இருக்கேன். எங்கே தொடங்கி எங்கே முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் நிச்சயமா அந்த மனிதன் எழுதிய பாடல் அப்படிங்கிறதுல நிறைய உண்மைகள் இருக்கு அப்படிங்கறத 100% நான் பிலீவ் பண்றேன். கபட தேசவாதி, நாட்டில் மத ஜாதி வியாதி, தலைவனில்ல ஆதி, நாடு சுற்றிடான் நின்ற நிகுதி. இது கான்ட்ரோவர்சி டாபிக் அப்படிங்கிறது தெரியும். ஆனா உண்மை உறக்க சொல்வது என்னுடைய கடமை. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கான்ட்ரோவர்சி டாபிக் அப்படின்னு சொன்னா போலி தேசியவாதத்தினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய நபரா இருக்கார். சாதி தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய சல்லி பயல்களுடைய மனசுலையும் உடம்புலையும் முகத்திலையும் உமிழ்ந்து துப்புகிறார். அடுத்ததா இருக்கக்கூடியது இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ், அதாவது பணத்திலேயா இருக்கட்டும், இல்லாட்டி பொறுப்புலையா இருக்கட்டும், அதிகாரத்திலேயா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ரொம்ப பெரிய அளவுல என்ன செய்யறாரு? உடைக்கிறார். கருப்புனா என்னடா உங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா? கருப்புனா ஏன், கருப்பு எப்படி, கருப்பு எதனால் அப்படிங்கிறதுக்கான விடை கிடைக்கக்கூடிய நிறைய பாடல்களை, கவிதைகளை எழுதுகிறார். அப்படிப்பட்ட வேடன் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். எஸ், நான் இந்த மாதிரி போதைக்கு அடிமையா இருக்கேன், அதை நான் மாத்திக்கிறேன். எஸ், நான் 2 பெண்களுடன் தப்பா பழகினேன், பேசினேன். எஸ், எனக்கு இது ஒரு கிஃப்டா கிடைச்சது. 3 முறை வேடன் கான்ட்ரோவர்சியில சிக்கி இருக்கார். 4வது முறை வேடன் கான்ட்ரோவர்சியில் சிக்குவாரா அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேடனுடைய அந்த ஒரு வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், அந்த குரலை முடக்குவதற்காக ஏகப்பட்ட நபர்கள் ஒன்றிணையும் போது அந்த மாதிரியான குரல் ஒலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இதுதான். வேடன் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. 1995 பிறந்த வேடன் அடுத்ததா அவருடைய 12வது வகுப்பு படிச்சுட்டு படிப்பு சரியா வரல, இல்லாட்டி அதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போய் கிடைக்கக்கூடிய வேலைக்கு போறார். கூலி வேலைக்கு போறார். அவருடைய கையை காண்பிக்கிறார், இது கூலி வேலைக்கு போன கைங்க, இதனால நான் எப்படிங்க இப்படி இவ்வளோ பெருசா இருக்கேன்னா அதனுடைய ஆர்ட் தான் காரணம், அந்த ஆர்ட்டை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவருடைய அப்பா முரளி அவர்கள் சின்னதாக ட்ரங்க் பண்ணிட்டோ இல்லாட்டி நார்மலாக ஏதாவது பாட்டு பாடுவார் போல. அந்த பாடல் அவருடைய மனசில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூணாரில் நிலச்சரிவு, பூகம்பம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குடும்பங்கள் தூங்கி கொண்டு இருக்கும் போதே மண்ணோடு மண்ணாய் புதைந்தன. அந்த நேரத்தில் சில ஏரியாக்களை சீக்கிரமாக காப்பாற்றக்கூடிய மனிதர்கள் சில ஏரியாக்களில் சில மனிதர்களை காப்பாற்றுவதற்கு தயங்குறாங்க, இல்லை டிலே பண்ணுறாங்க.
என்னடா இது மனிதன் தான்றா 2 பேருமே அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துலையும் சாதி விளையாண்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இந்த இடத்துலையும் இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படிங்கிறத வேடன் உணர ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல வேடனுக்கு தோன்றுது, இது இப்படியே விட்டா சரி வராது. நமக்கு இருக்கக்கூடிய செம்மையான டேலண்ட், அது கண்டிப்பா சொல்றேன், அந்த ஈழத்து தாய்க்கு ஹேட்ஸ் ஆஃப். அவங்க கொடுத்தது உண்மையிலேயே புலிப்பால் தான். அந்த புலிக்கு பிறந்த இந்த புலி சாதாரணமா இல்லை, 8 அடியில் 16 அடியில் எத்தனை அடி பாய போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியல. அவருடைய வார்த்தை பிரயோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அவர் நெஞ்சில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மலையாள தேசத்தில் அவர் வாழ்ந்திருந்தாலும் அவர் நெஞ்சில் அவர் குத்தி இருக்கக்கூடிய பச்சை ஆ. அதற்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஆ அப்படின்னா என்ன, எதற்காக நீங்க ஆ அப்படிங்கிற அந்த எழுத்தை பச்சை குத்தி இருக்கீங்க? அம்மா, அப்பா, அன்பு, அறிவு, அழகு, அரசியல், அஞ்சாமை. அம்மா, அப்பா, அன்பு, அறிவு, அரசியல், அஞ்சாமை. அதுல அஞ்சாமைனா என்ன? ஃபியர்லெஸ். எனக்கு பயம் இல்லை, நான் செய்யறது மக்களுக்கானது. வேடன் ஒரு தனிநபர் கிடையாது, அவன் பொது சொத்து அப்படின்னு சொல்லி வேடன் அறிவிக்கிறார். நான் பேசுறது எனக்காக கிடையாதப்பா, என்னுடைய மக்களுக்காக. இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. சரி, இந்த இடத்துல ஏன் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ற விக்கி, அதெல்லாம் நம்ம என்ன இப்பெல்லாம் என்ன சாதியா பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒன்று, சாதியை ஒழித்த கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே சாதிய நபர்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், இன்னும் சாதி ஒழிக்கப்படவில்லை, சாதியை வச்சு தான் இங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அடுத்ததா, சாதி கட்சிகள் ஏராளம் இருக்கக்கூடிய இந்த அரசியலில் கூட்டணி வச்சு ஜெயிக்கக்கூடிய இந்த கட்சிகள் இருக்கிற வரைக்கும் சாதி ஒழிய போகிறது கிடையாது. அடுத்ததா, மதம், பியூர் அண்ட் பியூர் ஹிந்துத்துவா அப்படிங்கிறத எதிர்த்து நிற்கிறார் வேடன் அவர்கள். அதற்கு காரணம் இருக்கு. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சசிகலா டீச்சர் அப்படிங்கிறவங்க, வேடன் அவர்கள் ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள், இல்லாட்டி நம்ம பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கும் ரேப்புக்கும் என்ன சம்பந்தம், அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்கு ராயாலிட்டி அந்த அம்மா கேட்குது. அப்படின்னா பாட்டு பாடணும், ரேப்பு பாடணும்னாலும் நீ இந்த சாதியில தான் பிறந்திருக்கணும், இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் தான் பிறந்திருக்கணும் சொல்றது தானையா இங்க பெரிய அளவுல குற்றச்செயலா இருக்கு. பிறப்பால் நீ ஒருத்தனை தாழ்ந்தவன், ஒருத்தனை உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றது என்னைக்கு இந்த உலகத்துல நிற்கிறதோ, சக மனிதர்கள் அப்படித்தானே சக மனிதர்களாக பார்க்கப்பட வேண்டும் என்பது பல நபர்களுடைய கூற்றாக இருந்தாலும் வேடனுடைய அந்த வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. எல்லாருமே ஒன்றுதான் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சில நபர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. அந்த சில நபர்கள் நம்முடைய உச்சத்தில் இருக்கிறார்கள், அதனால அவங்களை எதிர்த்து நம்ம போராடி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேடன் எப்போதுமே அவருடைய ஸ்டேஜில் சொல்லுவார். அவர் சொன்ன இல்லாட்டி அவர் பாடிய அந்த பாடல்ல ஒரு 4 லைன் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். நான் பாணன் அல்ல, பறையன் அல்ல, புலையன் அல்ல, நீ தம்புரானும் அல்ல, அப்படி இருந்தாலும் ஒரு மயிரும் அல்ல, இனியும் காத்திருப்பதற்கு காலம் இல்லை, அதே மாதிரி பொறுத்து போவதற்கு எனக்கு ஷெமையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு காத்திருக்கிறதுக்கு, இந்த பொறுத்து போற அளவுக்கு எனக்கு அந்த டைமும் இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் பாணன் அல்ல, பறையன் அல்ல, புழையன் அல்ல, நீ தம்புரானும் அல்ல. நீ பெருசு, நான் இந்த மாதிரி உனக்கு தாழ்ந்த ஜாதியா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாதுடா, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், இந்த பூமி நமக்கானதுதான் அப்படின்னு சொல்றாரு வேடன் அவர்கள். சரி, வேடன் அவர்களுடைய கான்ட்ரவர்சிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 2021 வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை யூடியூப்ல பதிவேற்றம் செய்கிறார். அதுதான் வேடன் அவர்களுடைய முதல் வீடியோவா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பாடியிருக்க வாய்ப்புகளும் இருக்கு. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்னுடைய லிரிக்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸை நம்ம தமிழில் மொழிபெயர்த்தோம் என்றால் நிச்சயமா சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே கூஸ்பம்ப் வரும். அதில் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை, ராத்திரி பகலாக்கி பனி எடுத்து நடு ஒடிஞ்சு அப்படின்னு சொல்றார். அதாவது ராத்திரி வர இரவு பகல் பாராம நாங்கள் வேலை செஞ்சு எங்களுடைய முதுகு உடைஞ்சு நாங்கள் என்ன செய்கிறோம், சோற நீராக்கி, அதாவது என்னுடைய ரத்தத்தை தண்ணீராக்கி வியர்வையாக்கி அந்த நீர் முழுவதும் வற்றி போகிற வரையும் வேலை செய்து நாட்டை நகரமாக்கி கூட்டை கூடாரமாக்கி மண்ணை பொன்னாக்கி பொண்ணு நினக்கு அந்நியமாக்கி அப்படின்னு சொல்றார். அப்படி நீ விளைவித்த அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப தூரமா கொண்டு போயிட்டாங்க ஒரு குரூப். வேலை செஞ்சது நீ, உருவாக்குனது நீ. அந்த பொண்ணை, நீ உருவாக்குன அந்த பொண்ணை உன்னிடம் இருந்து அகழ்த்தி அவங்க வச்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை கேட்டவன், அதாவது என்னுடைய உழைப்பில் வந்ததை கேட்டவனை அவன் என்ன செய்யறானா, பிடஞ்சி வீணு செத்துட்டான், அதாவது துடி துடித்து செத்துட்டான். அடுத்தது அவர் சொல்றார், நீதி கேட்டவன் இருட்டில் தலை தப்பி அப்படின்னு சொல்றார். இருட்டுல தலை தப்பி அப்படின்னா
இருட்டுல அவனுடைய தலையை தேட, அதாவது தலையை வெட்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த பொன்னும் நீதியும் அப்படிங்கிறத பத்தி அடுத்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள்ல கண்ணில் காணாத ஜாதி மத வேறுபாடு. இந்த இடத்துல ஜாதி மத வேறுபாடு நம்ம பார்வையில் நேரடியா பார்த்தா தெரியாது. கண்ணில் காணாத ஜாதி மத வேறுபாடு யுகங்களாய் தொடங்கி இனியும் என்னை வேட்டையாடுது அப்படின்னு சொல்றார். பல யுகங்களாக தொடங்கி 2000 வருடங்களாக தொடங்கி என்னை இன்னும் வேட்டையாடுது அப்படின்னு சொல்றார். அடங்கி நிற்குவான் ஆயோ ஞான் பெற்ற பாடு. அடங்கி நிற்கான், அதுக்கு கீழே நிற்கிறதுக்கு நான் பட்ட பாடு என்ற முதுகில் நின்றே வஞ்சனையால் ஏற்ற பாடு. என் முதுகில் உன்னுடைய வஞ்சனைகளால் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக அவர் சொல்ற வார்த்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இதுல இருந்து பிரச்சனைகளை நான் என்னெல்லாம் சொல்லிடுறேன். எனக்கு வேண்டதோ எனக்கு வேண்டதல்ல ஞங்களுக்கு வேண்டதோ, அதாவது எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு இல்லை எங்களுக்கு என்ன வேணும்னா, நீ தரான் மடிச்சது நீங்கள் ஏரே கொதிச்சது. நீ தரான் மடிச்சு, நீ தர்றதுக்கு மடிச்ச அப்படின்னா தயங்கினாய். ஞங்கள் ஏரே கொதிச்சு, நாங்கள் அதுக்காக ரொம்ப ஏங்கி நின்னோம். அதனாய் எத்தனை பேர் மறிச்சு, அதனால எத்தனை பேர் செத்து போனாங்க. கண்டு கண்டு நீ சிரிச்சு, அப்படி செத்த அவங்கள பார்த்து நீ சிரிச்சிட்டு இருந்த. அதாவது இங்கே என்ன சொல்ல வரார்? ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஏகப்பட்ட மனிதர்கள் இங்கே வீழ்த்தப்படுகிறோம். உண்மையிலேயே அதிகாரமிக்க மனிதர்கள் வேற எதுவுமே வேண்டாங்க. நம்ம ஊர்ல ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய குடிசைகள் அப்புறப்படுத்தப்படும். அதே ஆற்றுக்கு நடுவில் கட்டப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களும் இல்லை பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலும் இடிக்கப்படாமல் இருக்கும். இது நடக்குதா இல்லையா? இந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? இந்த ஏற்றத்தாழ்வு சாதிய ஏற்றத்தாழ்வு மட்டும் கிடையாது. இந்த இடத்துல பண ஏற்றத்தாழ்வு, அதிகார ஏற்றத்தாழ்வு, நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிறதுல அரசியல் ஏற்றத்தாழ்வு, இந்த கட்சியை சார்ந்தவன் என்ன வேணாலும் செய்யலாம், இந்த கட்சியை சார்ந்தவன் எதுவும் செய்யக்கூடாது, இது எல்லாமே ஏற்றத்தாழ்வு தான். இதெல்லாம் எதிர்த்து ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். கேரளாவில் இந்த வேடன் அப்படிங்கிறவருக்கு கூடக்கூடிய கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, வேற லெவல் கூட்டம். அதுவும் இப்போ வேடன் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பெயரும் இன்னும் ரொம்ப பெரிய அளவில் அவரை உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அப்படி இருக்கப்பட்ட இந்த வேடன் 6 கிராம் அவர் இந்த மாதிரி போதைப் பொருளை யூஸ் பண்ணாருன்னு சொல்லி அங்கே போன அந்த எக்ஸைஸ் ஆஃபீஸர்ஸால் கைது செய்யப்படுகிறார். அவரும் அவருடைய 8 நண்பர்களும். அன்னைக்கே அவருக்கு செல்ஃப் ஜாமீன் அப்படிங்கிறது எடுத்துலாம். ஏன்னா 6 கிராம் அப்படிங்கிறது குட்டியோண்டு அமௌண்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, நான் செஞ்சது தப்பு தான், என்னால் நிறைய குழந்தைகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க என்னை பார்த்து, பட் இந்த இடத்துல வேடனை பார்த்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. வேடனுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. வேடனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்தாங்க. வேடன் இதனால் ரொம்ப பாதிச்சிருக்கேன், அதனால் அதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வேடனுக்கு 2 பெண்கள் மீ2 மூமெண்ட்லாம் நடந்த போது வேடன் எங்களை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு, தப்பாக பேசினார் அப்படின்னு சொல்லி 2 பெண்கள் அப்படிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் வேடன் அப்படிங்கிறவர் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பொது வெளியில் சொல்றாரே தவிர அந்த பெண்களிடம் இன்றும் அவங்க என்ன செய்யல, மன்னிப்பு கோரவில்லை அப்படிங்கிறதும் வேடனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. 3வது கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த லாக்கெட் தான். ஒரு புலிப்பல் போட்ட மாதிரியான அந்த டாலரை போட்டு இருக்கிறது. கடைசியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்கிறார்கள். இது எனக்கு கிடையாது, எனக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க, உண்மையா பொய்யாலும் எனக்கு தெரியாது, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்ன பிறகு அந்த வழக்கிலிருந்தும் அவர் என்ன செய்யப்படுகிறார், அவருக்கு ஜாமீன் அப்படிங்கிறது கிடைக்குது. கேரளாவில் இது அரசியலாக மாறுது. ஒன்று சிபிஐஎம்மினுடைய பல விழாக்களிலும் வேடன் அப்படிங்கிறவர் அழைக்கப்படுகிறார், இடுக்கிக்கு அழைக்கப்படுகிறார். சிபிஎம்மினுடைய 4வது வருட ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒட்டுமொத்தமான அறிவிப்பு இப்போ நம்ம ஊர்லலாம் நடக்குதுல்ல, 4 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான சாட்சி இதோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மேடை போட்டு பேசுவாங்கல்ல, அதே மாதிரி சிபிஐஎம்மிலும் மேடை போட்டு பேசுகிறாங்க. அதற்கு வேடனை அழைக்கிறார்கள். அந்த இடத்துல வேடன் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் ஒரு கட்சி சார்பாக இங்கே பேச வரல, நான் விரும்பக்கூடிய மக்கள் ஒரு அரசாங்கத்தை என்ன செஞ்சுருக்காங்க, பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த அரசாங்கம் என்னை கூப்பிட்டதுனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு அரசாங்கம் என்னை அழைத்தது, அதன் காரணமாக நான் வந்தனே தவிர வேடனை ஒரு அரசியல் பக்கமாக ஒரு அரசியல் கட்சி பக்கமாக இழுத்துறாதீங்க, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் வேடன். இந்த நேரத்தில் தான் வேடன் அவர்களை பார்த்து இந்த சசிகலா அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க, என்னப்பா உனக்கும் ரேப்புக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போ உன்னுடைய புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ ரேப் பாடுறதுக்கும் நீ ஒரு குலத்தில் பிறந்திருக்கணும், இல்லை ஒரு சாதியில் பிறந்திருக்கணும்னா இன்னும் நீ சாதிய கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருக்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. இதே கேள்வியை வேடன்ட்ட கேட்டபோது வேடன் என்ன சொல்கிறாருன்னா, சசிகலா எந்த மேடையில் பேசினாங்க, ஆர்எஸ்எஸ், பியூர் ஹிந்துத்துவாவுக்கும் சுதந்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் இந்த சுதந்திரத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றத நாங்க அக்செப்ட் பண்ணணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றார். இரட்டை நீதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு வேடன் சொல்றார், எஸ் இருக்கு.
உயர் அதிகாரிகளா உயர் சாதியினராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லாட்டி சமுதாயத்தில் அந்தஸ்தா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நீதி கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் சமுதாயத்தில் ரொம்ப பெரிய அளவில் பின்னடைவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நீதி வேறையா இருக்கு. ஸோ இரட்டை நீதி உண்மையிலேயே இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்கு. சாப்பாடு சாப்பிட்ற எல்லாருக்குமே அது தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷான வார்த்தையை பேசுறார். இப்படி பாடல்களால் வேட்டையாடக்கூடிய வேடனை வேட்டையாடுவதற்கு ஒரு குரூப் தயாரா இருக்கும். எந்த குரூப்பா இருக்கும்? சாதி வெறியில ஊறி போன ஒரு குரூப், மதம் அப்படிங்கிறதுல ஊறி போன இன்னொரு குரூப், கலர் அப்படிங்கிறதுல ஊறி போன வேறொரு குரூப். எவன்டா இவ்வளோ கருப்பாக இருக்கான், இவெல்லாம் எப்படா பெரிய ஸ்டார் ஆகிட்டான்னா, இவங்கெல்லாம் இண்டிபெண்ட் மியூசிக்கல் இல்லாட்டி இண்டிபெண்ட் சிங்கராக மாறிட்டாங்கன்னா நம்மளாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு லாபி இருக்கும்ல, ஒரு பெரிய மாஃபியா இருக்கும்ல, அவங்களாம் இவங்களை பார்த்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேடனை சிக்க வைப்பதற்காக இங்கே பலவிதமான சூழ்ச்சிகள் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லி வேடன் அவர்களே சொல்கிறாங்க. இல்லை விக்கி, அவர் தப்பு செஞ்சுருக்கார்ல, இங்கே ஒன்று போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்கான், இன்னொன்று சிகரெட் ஸ்மோக் பண்ணுவேன், நான் தண்ணி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இன்னொரு இது பெண்களிடம் தப்பாக நடந்தால் சொல்லப்படுது, இதெல்லாம் தவறு தானே, இதெல்லாம் தவறான முன்னுதாரணம் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். எஸ், தவறு தான். ஆனால் அந்த பையன் இல்லாட்டி அந்த வேடன் அப்படிங்கிற அந்த பர்சன் இந்த தவறை நான் செஞ்சுருக்கேன், என் வாழ்க்கையில் நான் இந்த தவறு செய்யாமல் பார்த்துக்கிறேன், இதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், நீங்களும் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற அந்த துணிச்சல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நபருடைய ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான முதிர்ச்சி அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நீ சாதியை வச்சு தாண்டா அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டால் எனக்கு சாதிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னுடைய பின்னாடி முதுகுல குத்தக்கூடிய ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஏய், நீ தண்ணி அடிக்கிறவன் அப்படின்னு சொன்னா நான் தண்ணியே அடிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு 4 மணி நேரத்தில் ஃபுல் மப்பா நடக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. பெண்களை பார்த்தால் அப்படி பேசக்கூடிய நபர்கள், அதே பெண்களை ரொம்ப பெரிய அளவில் போகை பொருளாக யூஸ் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் தப்பை தப்பு தான் அப்படின்னு சொல்றதுக்கும் அதை நான் திருத்திக்கிறேன், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருந்தாங்க சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்காக அவர் செஞ்ச தப்பை நான் இங்கே நியாயப்படுத்துறேன் அப்படிங்கிறது கிடையாது. தவறு செய்த ஒரு நபராக இருந்தாலும் அவருடைய ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பர்சன், அவருடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் விட்டுருங்க, ஆனால் அவர் எழுதக்கூடிய வரிகளும் அவர் பாடக்கூடிய அந்த பாடல்களும் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாஃபியாவுக்கும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். வேடன் இதை மட்டும்தான் பேசுகிறாரா? சோவியத் யூனியன் ரஷ்யாவை பற்றி பேசுகிறார், நார்த் கொரியாவை பற்றி பேசுகிறார், சிரியாவை பற்றி பேசுகிறார், லிபியாவை பற்றி பேசுகிறார். ஒரு குட்டி குழந்தை, அஸ்லாம் அப்படிங்கிற குழந்தை கடலோரத்தில் இறந்து கிடந்துச்சு தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, அந்த குழந்தையை பற்றி பேசுகிறார், ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறார். இன்னும் பேசுவோம் வேடனை பற்றி. நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வேடனை பற்றி பேசியிருக்கலாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. அடுத்த பார்ட் இன்னும் சில அவருடைய கவிதைகள், அதனுடைய மொழியாக்கம், அது எல்லாமே உங்களை வந்து சேரும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.